எல்லாத்துக்குமே சில ப்ரோட்டோகால் இருக்கு. அதுபடி தான் போலீஸ்ல வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும், அதுபடி தான் நம்ம நேரத்தை ஃபாலோ பண்ணணும், அதுபடி தான் நம்ம போய் பேச முடியும், அதுபடி தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்கா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சோசியல் மீடியாலே நாங்க ப்ரூஃப் பண்ணிட்டோம் எங்க தலைவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அடே சோசியல் மீடியால ப்ரூஃப் பண்ணக்கூடாதா, சுப்ரீம் கோர்ட்ல வேணா ப்ரூஃப் பண்ணணும், என்னடா உளறிட்டு தெரியுறீங்க? எனக்கு ரொம்ப மயக்கமா வருது. அவர் பெரிய ஸ்டார் தான், இல்லைன்னு சொல்லல. விஜய் வந்து ஆடுனா அழகா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா உன் ஸ்டேட்மெண்ட்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவங்கெல்லாம் எவ்ரி ஒன் இஸ் ரெடி டு லீவ் தேர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஃபார் விஜய். ஐயோ ரொம்ப ரணகொடூரமா இருக்கு. லேடிஸ்லாம் கருணாசமாக போனது சங்கீதா வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அனைத்து பெண்களுடைய வாழ்க்கையிலும் தாறுமாறாக விளையாடி ஆண்களுடைய வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கிற பெண்களோட வாழ்க்கையில இல்ல. நியாயமா பார்த்தா புரிஞ்சு கொண்டாட்டி சண்டை எல்லார் வீட்லயும் நடக்குது, அவங்க வீட்டுல நடக்குது, அவங்க பாத்துக்க போறாங்க. இங்க டிவிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுமே நீதிபதி ஆயிட்டாங்க. அதுக்கு வக்கீலா கூட எல்லாம் நீதிபதியா நிக்குது. எல்லாரும் ஜட்மெண்ட் ரெடியா இருக்காங்க, எல்லாருமே ரெடியா இருக்காங்க. எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் கிடையாது, எங்க அண்ணன் தங்கம், எங்க தளபதி தங்கம், தப்பு செய்யறதெல்லாம் நம்ம தான். ஒரு அளவு இல்லையா, ஒரு கொஞ்சமாச்சு ஒரு அளவு இல்லையா, அதுக்குன்னு உங்க வீட்டுல நடக்கிற பஞ்சாயத்துக்கெல்லாமா நாங்க பொறுப்பாக முடியும்? அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இந்த கரூர் சம்பவம் மாதிரி சோசியல் மீடியாலே ப்ரூஃப் பண்ணிட்டாங்களா, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சோசியல் மீடியாலே தீர்த்துடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க சோசியல் மீடியால தான் அரசியல நடத்துறாங்க தம்பி. அது ஓட்டு எல்லாம் சோசியல் மீடியால போட முடியாதுடா, அதுக்கு ஓட்டிங் பூத்துக்கு தான்டா போகணும்னு சொன்னா அதெல்லாம் திருன்னு முடிக்கிறாங்க. அதெல்லாம் இப்படி எங்க அண்ணனுக்கு தெரியாம இருக்கும், எங்க அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். A to Z எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு. அவர் 30 வருஷம் நடிச்சுட்டு இருந்தாருடா, 30 வருஷம் அவர் படிச்சுக்கிட்டு இல்லடா தம்பி, ஒன்னும் தெரியாது தம்பி. இதுல நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா, படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு விவாதமோ இல்ல ஒரு உரையாடலோ அவங்க கிட்ட அத வந்து ஒரு உரையாடலாவே அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து மேல விழுந்து கடிக்கிறாங்க நம்மள. தம்பி இது தரவு இப்படி இருக்கு, இதை வச்சு நம்ம உரையாடுவோம், இதை வச்சு நம்ம பேசணும் அப்படின்னா அது கிடையாது அவங்க கிட்ட. அது வந்து மேல வந்து இந்த இது வந்து விழுகும் பாரு, ஜோம்பிலாம் வந்து விழுகுது பாரு, அது மாதிரி விழுந்து கடிக்க வராங்க. நம்மளை கடிச்சு துப்பிடுவாங்க போல, பயமா இருக்கு அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கு. எது உண்மையோ அது இப்படி இருக்குது தம்பி, இது இப்படி இத்தனை வருஷமா இது நடந்திருக்கு, இப்படி நடந்துட்டு இருக்கு, அரசியலுக்கு வரவங்க வரட்டும், நம்ம வாய்ப்பு வேணா கொடுப்போம், நம்ம பேசுவோம் அப்படின்னா அது அப்படி கிடையாது. அது ஒரு தனி மனித துதியா இருந்துட்டா கூட பரவாயில்ல, அது தனி மனித துதி அப்படின்றதையும் தாண்டி அது வந்து ஒரு பெரிய, அது ஏதோ ஒரு பெரிய கடவுளையும் விட, கடவுள் கூட கிடையாது, அதை விட தாண்டி வேற ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தரை வச்சு அவரை வந்து நம்ம வந்து அவர் மேல எதுவும் பற்றக்கூடாது, அவரை வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற அளவுல அவங்க பேசுறாங்க. அவங்க கிட்ட ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்கவே முடியல, பயமா இருக்கு. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்குன்னா, உண்மைக்கு ஒவ்வாத, உண்மை இல்லாத கற்பனையில வாழ்றவங்க கூட இந்த ஹாலோசினேஷன் சொல்லுவாங்க பாரு, அப்படி பேசுறாங்க அவங்க. சரி இந்த கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாங்க தம்பி, இப்படி எல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் ஊர்ல நடக்குது, இந்த வரலாறுலாம் இருக்கு, நம்ம இதை வச்சு பேசுவோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து பாயிண்ட்டுக்கே வரமாட்டாங்க கடைசி வரைக்கும். இந்த கரூர் சம்பவம் ஏதாவது பத்தி பேசினா, தம்பி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு தம்பி, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, ஒருத்தவங்க போய் ஒரு இடத்துல புரோட்டோகால், ஒரு பொதுக்கூட்டம் போடணும்னா அதுக்குன்னு சில புரோட்டோகால் இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் இல்ல நாம் தமிழரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சில புரோட்டோகால் இருக்கு. அதுபடிதான் போலீஸ்ல வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கணும், அதுபடிதான் நம்ம நேரத்தை ஃபாலோ பண்ணணும், அதுபடிதான் நம்ம போய் பேச முடியும், அதுபடிதான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னா அந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்கா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சோசியல் மீடியாலே நாங்க ப்ரூஃப் பண்ணிட்டோம் எங்க தலைவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அடே சோசியல் மீடியால ப்ரூஃப் பண்ணக்கூடாதா, சுப்ரீம் கோர்ட்ல வேணா ப்ரூஃப் பண்ணணும், என்னடா உளறிட்டு தெரியுறீங்க? கொடுத்த டைம் எந்த டைம், வந்த டைம் எந்த டைம் தம்பி? என்ன தம்பி உங்களுக்கு புரியுதா தம்பி? உங்க முன்னாடி இருக்கு காணொலி, நீங்க பாக்குறீங்க, அதுல தெரியுது அவ்வளவு கூட்டத்துக்குள்ள ஒரு வண்டி எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ் தம்பி, சிவிக் சென்ஸ் தம்பி. அதெல்லாம் நமக்கே தெரியும் தம்பி. அவ்வளவு கூட்டமா இருந்தா ஒரு 2 வீலர் நம்மளே உள்ள நுழைக்க முடியாது. நீ ஏன் ஒரு கூட்டத்துக்குள்ள போற, ஏப்பா இந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளே ரிவர்ஸ் எடுத்து பேக் அடிச்சு போனது இல்லையா தம்பி எத்தனையோ? அதுல
இது எப்படி தம்பி இது சரியாகும் அப்படின்னு கேட்டா, அக்கா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாமே அவங்க பண்ண சதி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே சோசியல் மீடியாலே ப்ரூஃப் பண்ணிட்டோம்க்கா நாங்க எல்லாத்தையும் அப்படின்றாங்க. அதாவது நிஜ வாழ்க்கைக்கு வரவே மாட்டாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க சோசியல் மீடியால அரசியலே நடக்குதுன்னு. முடியல, பேசி முடியல, மூச்சு முட்டுது, மூச்சு வாங்குது, பேசவே முடியல. மேக்சிமம் நம்ம மக்கள் எல்லாருமே தமிழ்நாடு, இப்ப அவங்க பேசுறவங்க எல்லாருமே, இல்ல பொதுவா நான் சொல்றேன், தமிழ்நாடை தாண்டி போகாதவங்க, தமிழ்நாடு தாண்டி அதாவது ஒரு நார்த் சைட் எல்லாம் போயிட்டு வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன அளவுல முன்னேற்றத்துல இருக்கோம் அப்படின்றது. இப்ப எனக்கு தெரியுது அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் அங்க நார்த்ல இருந்தோம் அப்படின்ற அளவுல நமக்கு ஓரளவு எல்லாமே நமக்கு ஓகே, இந்த சைட்ல நம்ம நார்த்ல எப்படி இருக்கு, நம்ம சவுத்ல எப்படி இருக்கு, நம்ம ஓரளவு முன்னேறி இருக்கோம் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது நமக்கு புரியுற அளவு அவங்களுக்கு புரிதல் இல்லை. அவங்களுக்கு அது தெரியவே இல்லை, ஏன்னா அவங்க அந்த டிராவல் பண்ணதே இல்லை, அவங்க பார்த்ததே இல்லை. அவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, ஓ இது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, நம்ம தான் பின்தங்கி இனி இருக்கும் போல இருக்கு, நம்மளை காட்டில அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க போல இருக்கு. தம்பி இங்க பாரு, எந்த எந்த மாநிலத்தும் இல்லாத அளவு பெண்கள் உயர்கல்வி தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, இது பொதுவாகவே நம்ம இந்த முன்னேற்றம் இதை பத்திலாம் நம்ம பேச, வளர்ச்சி, இது தமிழ்நாடு அடைந்த முன்னேற்றம் இதை பத்திலாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்தா செஞ்சாங்க? இது ஒரு பதிலா நம்மளுக்கு கிடைக்குது. தம்பி அவங்க அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து செய்யலதான், ஆனா அதுக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறும் ஒரு நீண்ட நெடிய உழைப்பு இருந்திருக்கு, அதுக்கு பெரிய பெரிய திட்டமிடல் இருந்திருக்கு. பணம் அதுக்கு எப்பவுமே உனக்கு தெரியும், உனக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஓப்பன் மைண்டா வச்சு ஒரு ஒரு கான்வர்சேஷன் பண்ணோம் அப்படின்னா தான் எதிர்த்தரப்புல இருந்து நம்ம எந்த ஒரு அப்டேட்டும் எடுத்துக்க முடியும். அவங்க என்னன்னா அதுக்கே ரெடியே கிடையாது, அவங்க ரெடியே கிடையாது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு படம் தான் புதுசா ரிலீஸ் ஆக போகுது, 2026 எலெக்ஷன் சொல்லிட்டு அந்த படம் பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு கேட்டேன்னா, அந்த ஏஜ் குரூப் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தீ மாதிரி இருக்கு. இந்த 16 to 22, 23 வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபயரா இருக்காங்க. புரியவும் மாட்டேது, சொன்னா அதை வேலை புரிஞ்சுக்கிற தன்மையும் இருக்க மாட்டேது. சரி அவங்க சொல்றாங்களே நம்ம அதை கேட்போம், சரி எதிர்த்தாப்ப இருக்க அவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, அது நம்ம கேட்டு அதை நம்ம கான்வர்சேஷனுக்கு நம்ம அதுல நம்ம உரையாடுவோம், அதை நம்ம தேடி படிப்போன்றதெல்லாம் கிடையாது. இது இந்த கூட்டமே பின்னாடி இருந்த வரலாறு தெரியாத புதுசா அந்த கூட்டமா இருக்குதா, அதனால அதுங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப மயக்கமா வருது. அவர் பெரிய ஸ்டார் தான், இல்லைன்னு சொல்லல, விஜய் ஆடுன்னு அழகா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்க ஸ்டேட்மெண்ட்லாம் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஐயோ சொல்லக்கூடாது, இப்படி அநேகமா ரெக்கார்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் கால், அதெல்லாம் சொல்லவே சொல்லவே முடியாது. அவங்கெல்லாம் எவ்ரி ஒன் இஸ் ரெடி டு லீவ் தேர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஃபார் விஜய். ஐயோ ரொம்ப ரணக்கொடூரமா இருக்கு லேடிஸ்லாம். எனக்கு எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்பெஷலி லேடிஸ் ரொம்ப அதிதீவிர ரசிகர்களா இருக்காங்க. அவர் பெரிய ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல எப்படி வேணா இருக்கலாம், ஆனா எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு பிரச்சனைனா என் ஹஸ்பண்ட் தான் வருவாரு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என் ஹஸ்பண்ட் தான் வருவாரு. எனக்கு எந்த பிரச்சனைனாலும் என் ஹஸ்பண்டும், எங்க அப்பா, எங்க அண்ணன், என் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தானே வருவீங்க. விஜய் வரமாட்டாருங்க, அவர் ஒரு ஸ்டார், அவர் ஒரு அது ரொம்ப அவங்களோட எனக்கு இந்த தாட் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு இவங்க சொல்ற இந்த டேர்ம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் யாரா வேணா கூட இருக்கட்டும், விஜய் விட கூட பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க, இருக்கிறவங்களா கூட இருக்கட்டும், ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்கலாம் சொல்லும் போதோ இல்ல அவங்க அந்த மாதிரி நடந்துக்கும் போதோ அதெல்லாம் கேட்கும் போது எனக்கே இது எப்படி நீங்க எப்படி உங்களுக்கு அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு, அவர் அப்படி என்னதான் பண்ணிட்டாரு இந்த 30 years அவர் நடிச்சதை தவிர்த்து வேற ஒன்றும் பெருசானும் பண்ணிடல. அரசியல் பணி, சமூக பணி எதுவுமே பெருசா பண்ண மாதிரி தெரியல. ஆனா இவங்களும் இவ்வளவு கிரேஸா இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்றது புரியல, எனக்கு புரியல. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்குமே புரியல. கருநாசமாக போனது சங்கீத வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அனைத்து பெண்களுடைய வாழ்க்கையிலும் தாறுமாறாக விளையாடி கொண்டீர். ஆண்களுடைய வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கிற, பெண்களோட வாழ்க்கையில இல்ல. பெண்கள் தான் விரும்புறாங்களே. அதான் சொல்றேன், இந்த எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு அந்த ஃபேஸ் வேல்யூ சொல்லுவாங்க தெரியுமா, இந்த முகத்துக்காக தான்டா ஓட்டு,
அவருக்காக தான்டா ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எம்ஜிஆர் பத்தி பேசும்போது சொல்லுவாங்கல்ல, அவர் அமெரிக்கால அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதே இங்க ஜெயிச்சிட்டாருப்பா. அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய்க்கு தான் இருக்கு. விஜய்க்கு கிடைச்சிருக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ. கிட்டத்தட்ட எல்லா தரப்பு பெண்கள் அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. இந்த குட்டி வாண்டு இருக்கு பாரு, குட்டி குட்டியா 2, 3, 4 வயசுல, 5 வயசுல, 10 வயசுல அந்த மாதிரி சுத்துற குழந்தைங்களா இருக்கட்டும், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸா இருக்கட்டும். இப்ப போன வாரம் வந்து பாப்பாவோட காலேஜ்ல இது கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. சரியா? காலேஜ்ல அவளோட கிளாஸ்ல ஒரு 40 பிள்ளைங்க இருக்காங்க. 40 பிள்ளைங்கள்ல வந்து இப்ப 40 பிள்ளைங்கள்ல வந்து ஒரு 35 பிள்ளைங்க டிவிக்குன்னு வச்சுக்கோ. டிவிக்கு லேப்டாப்பா வாங்கியாச்சு. அப்ப ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல வந்து சொல்லியிருக்காங்க, பார்த்தா டிஎம்கே தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎம்கே தான் வந்து பெண்களோட உயர்கல்விக்காக, பெண்களோட உயர்கல்வி எந்த விதத்தை தடைப்பற்றக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்துக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு கல்வி உதவி மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு லேப்டாப்பை வாங்கி பேக்ல வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்ததான். இது வந்து என்ன, அவங்க வந்து கவர்மெண்டோட பணத்துல இருந்து தானே கொடுத்தாங்க, அவங்களோட கட்சி செலவுல இருந்து ஒன்றும் கொடுக்கல. இது எப்படி வந்து அவங்களோட சாதனைய நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு உரையாடல் போயிட்டு இருந்திருக்கு காலேஜ்ல. எப்பா வரி பணம் தான், எதை எப்படி செலவு பண்ணணும், எதை எவ்வளவு செலவு பண்ணணும், எதுக்காக செலவு பண்ணணும், எந்த டைம்ல கொடுத்தா சரியா இருக்கும், குழந்தைங்களுக்கு என்ன தேவைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த இடத்துல அது தேவைப்படுற இடத்துல கொடுத்தா தானே. இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, அப்பா வந்து செலவழிக்க கூடிய தகுதியில இல்ல, அவருக்கு அது முடியல, புரியுதா? அதனாலதான் நம்ம போய் ஒரு காலை உணவு திட்டமோ, ஒரு மதிய உணவு திட்டமோ, இல்ல ஒரு உதவித்தொகையோ, இல்ல ஒரு இந்த மாதிரி லேப்டாப் வாங்குறதோ ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்ற இந்த இந்த மனநிலைமையோ இல்லைன்னா இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிற தன்மை தான் அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றேன். உனக்கு புரியுதா? அவனுக்கு ரொம்ப மேலோட்டமா இருக்காங்க. ஒரு இப்ப ஒரு படத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தேன். சாட்டர்டே நான் வந்து தாய்சில போயிட்டு வந்தேன். 110 ரூபா கொடுத்தேன், படத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்படி எடுத்துக்கிறாங்க. நான் ஓட்டு போட்டேன், நீ என்னோ வரி பணத்துல இருந்து ஏதோ எடுத்து செஞ்சதுக்கு உன் பேரை போட்டு நீ இது பண்ணிக்கிற. அவரோட ஸ்டேட்மெண்ட் 2 நாளைக்கு முன்னாடி நீ பாத்துருப்பேன்னு நினைக்கிறேன், விஜய் தஞ்சாவூர்ல எங்கேயோ பேசும்போது. அதென்ன ஊர் காசு எடுத்து கலைஞருக்கு நீங்க எல்லாம் இது பண்ணிக்கிறது, ஊனாவின் நெய்யில வந்து ஏதோ இது பண்றீங்க, கலைஞருக்கு துதி பாடுறீங்களே, ஏன் அப்படி? அதே மென்டாலிட்டி எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. நீ சொன்ன அந்த புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்க மாறிடுவாங்க. நீங்க சொன்னீங்க தெரியுமா, இப்ப இத நம்ம நீங்க பக்கத்து சொன்னீங்கல்ல, இது சில அப்பாருக்கனால முடியாதுப்பா, வீட்டுல கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் செய்யறாங்க, அது இன்னைக்கு நேற்று செய்யல, கடந்த ஒரு 40-45 வருஷமா செஞ்சாங்க, அதனாலதான் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம் நாங்க. ஆனா கேட்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல, கேட்கவே அவங்க ரெடி இல்ல, பேசவே மாட்டாங்க. ரொம்ப பயமா இருக்கு. எந்த ஒரு இடத்துல கான்வர்சேஷன் நடந்தாதான் அந்த உரையாடலுக்கான ஏதோ ஒரு மதிப்பு இருக்கும், அந்த உரையாடலுக்கான ஏதோ அந்த உரையாடல் செஞ்சதற்கான ஒரு ஏதோ ஒரு பயன் இருக்கும். உரையாடலுக்கே ரெடி இல்லாத ஒரு குரூப் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு மறுத்து பேசணும்னு வைங்க, அவங்க வந்து அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து ஏதோ இதை தவிர்த்து வேற யாருமே அரசியலுக்குள்ள நுழையக்கூடாது, விஜய் அரசியலுக்குள்ளேயே வரக்கூடாது. எப்பா யாரு வேணா வரட்டும்பா, என்ன அஜெண்டாப்பா, என்ன ப்ரோக்ராம், என்ன வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, அது சொல்லுங்கப்பா. அதை விட்டுட்டு அவங்க அதை செய்யல, இவங்க இதை செய்யல. அரசாங்கத்து மேல இருக்கக்கூடிய உங்களோட விமர்சனங்கள் வைங்க, நாங்க வேணான்னு சொல்லவே இல்லை, அது வேணான்னு சொல்லவும் கூடாது, அது தப்பு இல்லையா? விமர்சனம் இல்லைன்னா நம்ம எப்படி வளர முடியும்? வைங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப பர்சனலா, நம்ம என்னமோ அவரை பனையூரை விட்டு வெளியிலேயே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி போய், ஆல்ரெடி அவர் வரமாட்டாரு, அது வேற பிரச்சனை. அப்படி அவரை வந்து நம்ம வந்து தடுக்கிறோம். இப்ப வந்து பாவம், அது ஏதோ அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனை, அதுக்காக அவங்க ஒய்ஃப் ஏதோ டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அது ஏதோ அவங்க 2 பேரும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனை.
நியாயமா பார்த்தா புரிஞ்சு கொண்டாட்டி சண்டை எல்லார் வீட்லயும் நடக்குது, அவங்க வீட்டுல நடக்குது, அதை அவங்க பாத்துக்க போறாங்க. இங்க டிவிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆட்களுமே நீதிபதி ஆயிட்டாங்க. அதுக்கு வக்கீலா கூட எல்லாம் நீதிபதியா நிக்குது. எல்லாரும் ஜட்மெண்ட் ரெடியா இருக்காங்க. எல்லாருமே ரெடியா இருக்காங்க. எங்க அண்ணன் மேல எந்த தப்பும் கிடையாது. எங்க அண்ணன் தங்கம், எங்க தளபதி தங்கம். தப்பு செய்யறதெல்லாம் நம்ம தான். ஒரு அளவு இல்லையா? ஒரு ஒரு கொஞ்சமாச்சு ஒரு அளவு இல்லையா? அதுக்குன்னு உங்க வீட்டுல நடக்கிற பஞ்சாயத்துக்கெல்லாமா நாங்க பொறுப்பாக முடியும்? ஏதோ சொல்றீங்க அரசியல் ரீதியா என்னத்தையோ உளர்றீங்க. அரசியல் ரீதியெல்லாம் உளரல, என்னமோ உளர்றீங்க, சண்டைக்கு வரீங்க. சரி ரைட்டு, வந்து தொலைங்க, ஏதோ பண்ணுங்க. அதுக்காக நாங்க என்ன அவங்க குடும்ப சண்டைக்கெல்லாமா நாங்க பொறுப்பாக முடியும்? அது அவங்களா ஏதோ பர்சனலா அவங்களுக்கு ஏதோ தோணியிருக்கோம், அவங்க பண்ணியிருக்காங்க. அது அவர் பாத்துக்க போறாரு. அவர் பர்சனலா அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரோ அதை அவர் சொல்லிக்க போறாரு. அதை அவங்க பாத்துக்க போறாங்க கோர்ட்டுல. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க இந்த கரூர் சம்பவம் மாதிரி சோசியல் மீடியாலே ப்ரூவ் பண்ணிட்டாங்களா, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் சோசியல் மீடியாலே தீர்த்துடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க சோசியல் மீடியால தான் அரசியல நடத்துறாங்க தம்பி. இல்ல அவங்க யார வேணா ஆக்கிட்டு போட்டோம். அவங்க 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 அப்படி நினைச்சுக்கிறாங்க. அந்த குரூப்பே அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு மேபி அவங்க நிறைய மொபைல் யூஸ் பண்றதுனால ஒருவேளை அவங்களுக்கு சோசியல் மீடியாலே எல்லாம் ப்ரூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அது ஓட்டு எல்லாம் சோசியல் மீடியால போட முடியாதுடா, அதுக்கு ஓட்டிங் பூத்துக்கு தான்டா போகணும்னு சொன்னா அதெல்லாம் திருன்னு முழிக்கிறாங்க. இந்த நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாம் 15 வயசுல ஒரு பையன் இருக்கான். அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். எனக்கெல்லாம் நல்ல ஒரு அவங்க கூட பேசுறதெல்லாம் நல்ல ஒரு டைம் பாஸ் தான் இருக்கு. என்னன்னா ரொம்ப கொஞ்சம் கேள்வி கேட்டேன்னா பதில் சொல்ல தெரியாது, கோவம் வந்துடும். கோவம் வந்து அக்கா நீங்க என்னக்கா அப்படி பேசுறீங்க, உங்களுக்கெல்லாம் விஜய் வர்றது பிடிக்கல அதனால தானக்கா அப்படி பேசுறீங்க அப்படின்ட்டுருவான். 15 வயசு தான் இருக்கும், 10th தான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான். அதெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப அவங்ககிட்ட பேசும்போது ரொம்ப எனக்கு கொஞ்சம் நேரம் போக்காவும் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு தம்பி, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு கவர்மெண்ட்லாம், அதெல்லாம் அவங்க விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இப்படி எங்க அண்ணனுக்கு தெரியாம இருக்கும், எங்க அண்ணனுக்கு எல்லாமே தெரியும், A to Z எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருக்காரு அப்படின்னு. அவர் 30 வருஷம் நடிச்சுட்டு இருந்தாருடா, 30 வருஷமா அவர் படிச்சுக்கிட்டு இல்லடா தம்பி, ஒன்னும் தெரியாது தம்பி. இதுல நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குதுப்பா, படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, நிறைய வாசிக்கணும் தம்பி அப்படின்னாலாம் அவங்க அதை ஏத்துக்கிற மனநிலைமையிலயோ எதுலையுமே இருக்க மாட்டாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.